ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய புதிய ஃபீச்சர்ஸ் அப்டேட் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம 1 இல்லை 2 இல்லை மொத்தமாக 9 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஓகே, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை ஒன் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜை கூட இந்த மாதிரி ஒன் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் மெசேஜை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அதை நீங்கள் ஹெச்டி குவாலிட்டியில் சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஹெச்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஹெச்டி குவாலிட்டியில் சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டரும் ஆட் பண்ணி சென்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபில்டர் ஓகேயோ அதை இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ சென்ட் ஆகிரும். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் வீடியோ மெசேஜ் கூட பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த கேமரா ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி சென்ட் பண்ணிங்கன்னா அது சென்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட் வாட்ஸ்அப்பில் தந்திருக்காங்க. அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிக்கரில் தந்திருக்காங்க. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஃபோட்டோவை இந்த மாதிரி ஸ்டிக்கராக நீங்கள் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐ மூலமாக க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது யூஸ் ஏஐ அப்படின்ற ஆப்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கரை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் ஏஐயில் சொல்லி இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு போய் காருக்கு மேலே உட்காந்து திரிக்கிற மாதிரி ஸ்டிக்கர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் க்ரியேட் பண்ணி தந்திருக்குது. ஸோ இதையும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக்கராக யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு அவதாரில் இருக்குது. அதாவது நீங்கள் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அவதாரை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்ததும் உங்களுக்கு இதில் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டிக்கர் தந்திருக்காங்க. ஸோ இதில் இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் இதில் மொத்தமாகவே எல்லா ஸ்டிக்கரையும் இந்த மாதிரி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தந்திருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அட்மினாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான எக்கச்சக்கமான மெசேஜை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பின் பண்ணி வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா கால் டாப்பில் மேலுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டயல் ஃபைட் மாதிரி ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் நம்பர் டயல் பண்ணி வாட்ஸ்அப்பில் கால் பேசிக்கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷனை கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பரை டயல் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான காண்டாக்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்தது உங்களுக்கு நம்பர் டயல் பண்ணுற மாதிரி வரும். இதில் நீங்கள் அந்த காண்டாக்டோட நம்பரை கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காண்டாக்ட் ஷோ ஆகும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் அந்த காண்டாக்டை சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். வாட்ஸ்அப்பில் மேலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி 3 டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த டேப்பை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய நீங்கள் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்காத மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த டேப்பை பார்த்தீங்கன்னா குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குரூப் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ பண்ணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இந்த வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அப்டேட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் தந்திருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்ற வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.